வணக்கம். ஆச்சிச்சொல் அகராதியில் டி சீரிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இ சீரிஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஷார்ட்கட்லாம் பெருசாக சொல்ல தெரியாது. நான் ரெண்டு மூணு டைம் நான் படித்தாலே எனக்கு அது வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்படி இல்லாட்டி நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு நிறையா வார்த்தைகள் வந்து தெரிஞ்ச வார்த்தைகள் வந்து இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வார்த்தையை வந்து சேர்த்து படிச்சுக்கிறணும். அந்த மாதிரி படித்தாலே வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இமெயில் க்ரீட்டிங் அப்படிங்கிறது மின்னஞ்சல் வாழ்த்து. இமெயில் க்ரீட்டிங் அப்படின்னா மின்னஞ்சல் வாழ்த்து. இந்த க்ரீட்டிங் கார்டு, அந்த வாழ்த்து அட்டையெல்லாம் இருக்குல்ல, ஸோ வந்து நமக்கு கார்டாக வந்து முன்னாடியெல்லாம் யாருக்காச்சும் வாழ்த்து சொல்லணும்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து மெசேஜு, அந்த எஸ்எம்எஸ், இமெயில் மூலமாகவே இப்போ எல்லாருக்குமே நம்ம வாழ்த்து சொல்கிற காலத்தில் தான் வந்து இருக்கோம். சரி, இமெயில் க்ரீட்டிங் அப்படிங்கிறது மின்னஞ்சல் வாழ்த்து. மின்னஞ்சல் வாழ்த்து. அடுத்து ஸ்டால்க் அப்படிங்கிறது மின் ஊடக தொடர்பவர். ஸ்டால்க் அப்படிங்கிறது மின் ஊடக தொடர்பவர், மின் ஊடக அடியொற்றி. அப்போது இந்த ஸ்டால்க் அப்படிங்கிறது மின் ஊடக தொடர்பவர், மின் ஊடக அடியொற்றி அப்படின்னா ஏதோ ஒரு ஊடகத்தை தொடர்பவர், மின் ஊடகத்தை தொடர்பவர், மின் ஊடக அடியொற்றி. ஊடகத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டால்க் அப்படிங்கிறது. அடுத்து விசா அப்படிங்கிறது மின் நுழைவு இசைவு. மின் நுழைவு இசைவு அப்படின்னா விசானா நுழைவு இசைவு, விசா அப்படின்னா மின் நுழைவு இசைவு. அப்படிங்கிறது மின். அடுத்ததாக சைக்கிள் அப்படின்னா மின் மிதிவண்டி. சைக்கிள் அப்படிங்கிறது மின் மிதிவண்டி. அடுத்ததாக மானிட்டரிங் அப்படின்னா மின் கண்காணிப்பு. மானிட்டரிங்னா கண்காணிப்பு பண்ணுறது. இதை மானிட்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ கண்காணிப்பு பண்ணுறதா. மானிட்டரிங் அப்படின்னா மின் கண்காணிப்பு. பாஸ் அப்படின்னா மின் நுழைவு இசைவு. பாஸ் அப்படின்னா மின் நுழைவு இசைவு. பாஸ் அப்படிங்கிறது. அப்போது விசாவும் பாஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பாஸ் அண்ட் விசா ரெண்டுமே மின் நுழைவு இசைவு தான். அடுத்ததாக அப்படிங்கிறது, ஈஜினா என்னதுன்னா எக்ஸாம்பிள் தான், சான்றாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஜினா எக்ஸாம்பிள், சான்றாக. இபிடி அப்படின்னா மிகை ஊதிய வரி. இபிடி அப்படிங்கிறது மிகை ஊதிய வரி. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் எதுவும் கொடுக்கல. ஈச் அப்படின்னா ஒவ்வொருவர். ஈச் பை ஒவ்வொருவர், ஒவ்வொன்று. ஈச் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். ஈகர் அப்படின்னா ஆர்வமுள்ள, விருப்பமுள்ள. ஈகராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஈகரா ஆர்வமுள்ள, விருப்பமுள்ள. ஈகர்லி அப்படின்னா ஆர்வமாக. ஈகர்லினா ஆர்வமாக. ஈகர்னஸ் அப்படின்னா ஆர்வம். அப்போது இந்த ஈகர் அப்படின்னாலே ஆர்வம் அப்படிங்கிற வார்த்தை. ஈகர் அப்படின்னா ஆர்வமுள்ள, விருப்பமுள்ள. ஈகர்லி அப்படின்னா ஆர்வமாக. ஈகர்னஸ்னா ஆர்வம். ஈகிள் ஐடு அப்படின்னா கூர்நோக்கான. ஈகிள் ஐ அப்படின்னா கூர்நோக்கான, கூர்மையாக பார்க்குறது. ஈகிள் ஐடு. ஈகிளட் அப்படிங்கிறது கழுகு குஞ்சு. ஈகிளட் அப்படின்னா கழுகு குஞ்சு. அடுத்ததாக ஈகிள் வியூ அப்படின்னா பருந்து பார்வை. ஈகிள் வியூ அப்படிங்கிறது பருந்து பார்வை, கழுகு பார்வை, அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதை தான் இங்கிலீஷில் ஈகிள் வியூ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா மின்னணு வேளாண்மை. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மின்னணு வேளாண்மை. இயர் கேண்டி அப்படின்னா ஒளிமிகு இனிய இசை. இயர் கேண்டி அப்படிங்கிறது ஒளிமிகு இனிய இசை. கேண்டினா என்னது, இனிப்பான அப்படின்ட்டு அர்த்தம். கேண்டினா ஒரு இனிப்பு. அப்போ இயர் கேண்டி அப்படின்னா ஒளிமிகு இனிய இசை. இயர் கன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறது காது மூடு தூவிகள். இயர் கன்வெர்ட்ஸ் அப்படின்னா காது மூடு தூவிகள். இயர்னா காது, காது மூடு தூவிகள். அடுத்ததாக இயர் பீஸ் அப்படின்னா செவிக்கருவி. இயர் பீஸ் அப்படின்னா செவிக்கருவி. அப்போ இயர் அப்படின்னாலே காது, செவி, இந்த வார்த்தையெல்லாம் வந்து மீனிங்காக வருது. இயர் பீஸ் அப்படின்னா செவிக்கருவி. இயர் ஷாட் அப்படிங்கிறது காதுக்கு எட்டு தூரம். காதுக்கு எட்டும் தூரம். இயர் ஷாட் அப்படிங்கிறது காதுக்கு எட்டும் தூரம். காதுக்கு எட்டுற தூரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை இங்கிலீஷில் இயர் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க, காதுக்கு எட்டுற தூரம். இயர் டிக்லர் அப்படின்னா இன்னிசை. இயர் டிக்லர் அப்படிங்கிறது இன்னிசை. இன்னிசையை வந்து இயர் டிக்லர்னு சொல்கிறாங்க. இயர் டிக்லர் அப்படின்னா இன்னிசை. இயர் ட்ரம்பட் அப்படின்னா கேட்பு கருவி. இயர் ட்ரம்பட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கேட்பு கருவி. இயர் டிக்லர்னா இன்னிசை. இயர் ட்ரம்பட் அப்படின்னா கேட்பு கருவி. இயர் விக்கிங் அப்படிங்கிறது ஒட்டாடல். இயர் விக்கிங் அப்படிங்கிறது ஒட்டாடல். இயர் விக்கிங்னா ஒட்டாடல். இயர் விட்னஸ் அப்படின்னா செவிச்சான்று. இயர் விட்னஸ் அப்படின்னா செவிச்சான்று. விட்னஸ் அப்படின்னா அந்த சான்றளிப்பவர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்போ இயர் விட்னஸ் அப்படின்னா செவிச்சான்று. இயர் வாம் அப்படின்னா இசை ஆர்வலர். இயர் வாம் இசை ஆர்வலரை இயர் வாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்பட்ஸ் அப்படின்னா செவி தூய்மை வந்து ஏர்பட்ஸ். செவி தூய்மை. ஏர்பட்ஸ் நம்ம காதில் மாற்ற ஏர்பட்ஸுக்கு செவி தூய்மை அப்படின்ட்டு அர்த்தமா. அடுத்தது ஏர் டிஃபெண்டர் அப்படின்னா செவி காப்பு. ஏர் டிஃபெண்டர் அப்படின்னா செவி காப்பு. டிஃபென்ஸ் அப்படிங்கிறது காக்கும் படை, பாதுகாப்பு படை, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்போ ஏர் டிஃபெண்டர் அப்படின்னா செவி காப்பு. ஏர்ஃபுல் அப்படிங்கிறது நெடுங்கடிந்துரை. ஏர்ஃபுல் அப்படின்னா நெடுங்கடிந்துரை தான் ஏர்ஃபுல்லாமா. ஏர்ஃபுல் நெடுங்கடிந்துரை. இயரிங் அப்படின்னா வேளாண்மை. இயரிங்னா வேளாண்மை. அக்ரிகல்ச்சர்னாலும் வேளாண்மை, அப்போ இயரிங் அப்படின்னாலும் வேளாண்மை தான் போல். ஏர் லாக் அப்படின்னா அழகு முடி. ஏர் லாக் அழகு முடி.
இயர்லி அப்படிங்கிறது ரொம்ப இயர்லியாகவே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இயர்லியாகவே அப்படின்னா முன்கூட்டி விரைவில், முன்கூட்டியே நான் எந்திரிச்சிட்டேன், இயர்லியாகவே எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டி விரைவில். இயர்லி டிடெக்ஷன் அப்படிங்கிறது முன்னே கண்டறிதல். டிடெக்ட் பண்ணு, இதை கண்டறி அப்படின்னு சொல்லுவோம்ல. டிடெக்ஷன் முன்னே கண்டறிதல், முன்னரே கண்டறிதல். இயர்லி டிடெக்ஷன் அப்படிங்கிறது முன்னரே கண்டறிதல். இயர்லி ரேஸ் ஆஃப் தி சன் அப்படின்னா இளங்கதிர். இயர்லி ரேஸ் ஆஃப் தி சன் இளங்கதிர். அடுத்ததா இயர்லி விகர். இயர்லி விகர் அப்படின்னா இளமை முடுக்கு. இளமை முடுக்கு தான் இயர்லி விகர். ஏர் மார்க் அப்படின்னா அடையாள குறி, குறிப்பிட்ட ஒதுக்கீடு, குறிப்பிட்டொதுக்கு. எதனா ஏர் மார்க் அப்படின்னா, ஏர் மார்க் அப்படின்னா ஒரு அடையாள குறியாமா. ஏர் மார்க்னா அடையாள குறி, குறிப்பிட்ட ஒதுக்கீடு, குறிப்பிட்டொதுக்கு. எதனா ஏர் மார்க் அப்படிங்கிறது. ஏர் மார்க் அப்படின்னா, ஏர் மார்க்டு அப்படின்னா குறிப்பிட்ட செயலுக்கென்று. ஏர் மார்க் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு செயலுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட, தனியாக குறிக்கப்பட்ட. எதனா ஏர் மார்க்டு அப்படிங்கிறது. ஏர்ன் அப்படின்னா பொருளீட்டு. ஏர்னா பொருளீட்டு. ஏர்ன் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது, பொருளீட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஏர்ன்ட் அப்படின்னா ஈட்டிய. ஏர்ன்ட் அப்படின்னா ஈட்டிய. ஏர்ன்டு லீவ் அப்படிங்கிறது ஈட்டிய விடுப்பு. ஈட்டிய விடுப்பு. லீவுனா விடுப்பு. ஏர்ன்டு லீவ் சரண்டர். ஏர்ன்டு லீவ் சரண்டர் அப்படின்னா ஈட்டிய விடுப்பு, ஒப்படைப்பு. ஈட்டிய விடுப்பு, ஒப்படைப்பு. இதுனா ஏர்ன்டு லீவ் சரண்டர் அப்படிங்கிறது. ஏர்னஸ்ட் அப்படின்னா அக்கறையுள்ள, உள்ளார்வமிக்க, பொறுப்புறுதி, மெய்யுறுதிப்பாடு. எதுனா ஏர்னஸ்ட் அப்படின்னா ஒரு அக்கறையோடு இருக்கிறது. அக்கறையுள்ள, உள்ளார்வமிக்க, பொறுப்புறுதி, மெய்யுறுதிப்பாடு அப்படிங்கிறது தான் ஏர்னஸ்ட். ஏர்னஸ்ட் மணி அப்படின்னா பிணை உறுதிப்பணம். பிணை உறுதிப்பணம், பொறுப்புறுதி தொகை. ஏர்னஸ்ட் மணி அப்படிங்கிறது பிணை உறுதி பணம். ஏர்னஸ்ட் மணி, மணினா பணம். ஏர்னஸ்ட் அப்படின்னா பிணை உறுதி பணம், பொறுப்புறுதி பணமா. ஏன்னா ஏர்னஸ்ட் அப்படிங்கிறது பொறுப்புறுதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்திருக்கு. அப்போ ஏர்னஸ்ட் மணி அப்படிங்கிறது பொறுப்புறுதி பணம், பிணை உறுதி பணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னா பிணைப்பு வைப்பு தொகை. டெபாசிட் அப்படிங்கிறது வைப்பு தொகை. அப்போ ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்னா பிணை வைப்பு தொகை, பொறுப்புறுதி வைப்பு தொகை. பிணை வைப்பு தொகை, பொறுப்புறுதி வைப்பு தொகை. ஏர்னஸ்ட்லி அப்படின்னா ஆர்வத்துடன், ஆவலுடன். ஏர்னஸ்ட்லி அப்படின்னா ஆர்வத்துடன், ஆவலுடன். ஏர்னிங் மெம்பர் அப்படின்னா பொருளீட்டும் குடும்ப உறுப்பினர், பொருள் ஈட்டுபவர். ஏர்னிங் மெம்பர்னா உறுப்பினர். அப்போ ஏர்னிங் மெம்பர்னா பொருளீட்டும் குடும்ப உறுப்பினர், பொருள் ஈட்டுபவர். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும்படி வருவாய். ஏர்னிங் அப்படிங்கிறது வரும்படி வருவாய். ஏர்ஃபோன் அப்படிங்கிறது செவி கேட்பி. ஏர்ஃபோன் அப்படின்னா செவி கேட்பி. இங்கே ஏர்பட்ஸ் அப்படிங்கிறது செவி தூய்மை. ஏர்பட்ஸ் அப்படின்னா செவி தூய்மை. ஏர்ஃபோன் அப்படின்னா செவி கேட்பி தான் ஏர்ஃபோன். ஏர் பிளாக் ஹோட் அப்படிங்கிறது செவி தடுப்பு. ஏர் பிளாக் ஹோட் அப்படின்னா செவி தடுப்பாமா. ஏர் பிளாக் ஹோட் அப்படிங்கிறது செவி தடுப்பு. ஏர் பிளக் அப்படின்னா செவிச்செருகி. பிளக்குனா செருகிறது. அப்போ ஏர் பிளக் அப்படிங்கிறது செவிச்செருகி. ஏர் ராட் அப்படின்னா கதிர் நுனியல்கள். ஏர் ராட்னா கதிர் நுனியல்கள். எர்த் அப்படின்னா உலகம், தரை, நிலம், மண், முன் முற்றாக்கம், மின்னோட்ட நிலத்தொடர்பு. நமக்கு தெரிஞ்சது எர்த்துனா பூமின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே எவ்வளோ அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உலகம், தரை, நிலம், மண், மின் முற்றாக்கம். அடுத்ததாக மின்னோட்ட நிலத்தொடர்பு. எர்த்து மின்னோட்ட நிலத்தொடர்பு. அடுத்ததாக எர்த்து கனெக்ஷன் ஃபால்ட் அப்படிங்கிறது நிலத்தொடர்பு பழுது தான் எர்த்து கனெக்ஷன் ஃபால்ட். எர்த்து ஃபால் அப்படிங்கிறது நிலச்சரிவு. நிலச்சரிவை எர்த்து ஃபால்னு சொல்லலாம். நிலச்சரிவு எர்த்து ஃபால். எர்த்து ஃப்ளோ அப்படின்னா மண் குலை ஓட்டம். எர்த்து ஹாமோக் அப்படிங்கிறது மண் குன்றுகள். எர்த்து ஹாமோக்னா மண் குன்றுகள். எர்த்து ஹவுஸ் அப்படின்னா நிலவரை. எர்த்து ஹவுஸ்னா நிலவரை. எர்த்து ஹவுஸ்னா நிலவரை. எர்த்து ஹங்கர் அப்படிங்கிறது மண்ணாசை. எர்த்து ஹங்கர்னா மண்ணாசை. எர்த்து லேம்ப் அப்படிங்கிறது சுரங்க விலங்கு. எர்த்து லேம்ப்னா சுரங்க விலங்கு. எர்த்து ஹங்கர்னா மண்ணாசை. ஹங்கருங்கிறது மண்ணாசை. எர்த்து லேம்ப் அப்படின்னா சுரங்க விளக்கு தான் எர்த்து லேம்ப் அப்படிங்கிறது. லேம்ப்னா விளக்கு. எர்த்து பிக்மெண்ட் அப்படின்னா மண் நிறமிகள். பிக்மெண்ட்டுங்கிறது நிறமி. அப்போ எர்த்து பிக்மெண்ட்னா மண் நிறமிகள். எர்த்து பில்லர் அப்படின்னா மண் தூண். பில்லர்னா தூண். அப்போ எர்த்து பில்லர்னா மண் தூண். எர்த்து பொட்டன்ஷியல்னா நில மின்னழுத்தம். எர்த்து ரேடியேஷன் அப்படின்னா நில கதிர்வீச்சு. ரேடியேஷன் அப்படிங்கிறது கதிர்வீச்சு. எர்த்து ரேடியேஷன்னா நில கதிர்வீச்சு. எர்த்து சேட்டலைட் அப்படிங்கிறது நிலத்துணைக்கோள். சேட்டலைட்னா துணைக்கோள், செயற்கைக்கோள் அப்படின்னா சொல்லுவோம்ல. எர்த்து சேட்டலைட் அப்படிங்கிறது நிலத்துணைக்கோள். எர்த்து ஸ்க்ரீன் அப்படின்னா நிலத்தொடர்பு திரை. ஸ்க்ரீன்னா திரைன்னு தெரியும். அப்போ எர்த்து ஸ்க்ரீன் அப்படின்னா நிலத்தொடர்பு திரை. எர்த்து ஷேடோ அப்படிங்கிறது மலையுச்சி நிழல். எர்த்து ஷேடோனா மலையுச்சி நிழல். ஷேடோனா நிழல்னு தெரியும். இப்போ எர்த்து ஷேடோனா மலையுச்சி நிழல். அடுத்ததாக எர்த்து டைட் அப்படிங்கிறது நில அலைவு. எர்த்து டைட் அப்படின்னா நில அலைவு. எர்த்து ட்ரெமர் அப்படின்னா நில அதிர்வு, நிலநடுக்கம். எர்த்து ட்ரெமர் அப்படிங்கிறது நில அதிர்வு, நிலநடுக்கம். எர்த்து வயர் அப்படிங்கிறது நிலக்கம்பி. எர்த்து வயர்னா நிலக்கம்பி. எர்த்து ஒர்க் அப்படிங்கிறது அணைக்கரை பணி, மண் வேலை. எர்த்து ஒர்க் அப்படின்னா அணைக்கரை பணி, மண் வேலையை வந்து எர்த்து ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அணைக்கரை பணி அப்படின்னாலும் எர்த்து ஒர்க்கு. எர்த்து பாத் அப்படின்னா மண்ணாட்டு. எர்த்தன் அப்படின்னா மண்ணாலான. எர்த்தன் வேர் அப்படிங்கிறது. எர்த்தன் வேர் அப்படின்னா மட்கலன்கள், மட்பாண்டம்.
எர்த்தன்வேர் அப்படின்னா மட்கலங்கள், மட்பாண்டத்தை எர்த்தன்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எர்த்திங் டயர்ஸ் அப்படிங்கிறது வானூர்தி தொய்வக பட்டை தான் எர்த்திங் டயர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து எர்த்லிங் அப்படின்னா நிலவாணர், எர்த்லிங்னா நிலவாணர். எர்த்லி மைண்டட் அப்படிங்கிறது பொருள் நாட்டம், எர்த்லி மைண்டட்னா பொருள் நாட்டம், எர்த்லி மைண்டட் பொருள் நாட்டம். எர்த்துக்வேக் அப்படின்னா நிலநடுக்கம் நிலவதிர்ச்சி, எர்த்துக்வேக் நிலநடுக்கம் நிலவதிர்ச்சி, இது எல்லாத்துக்குமே தெரியும் எர்த்துக்வேக்னா என்னென்னு. எர்த்துக்வேக் ஃபோர்ஸ் அப்படின்னா நிலநடுக்க விசை, எர்த்துக்வேக் ஃபோர்ஸ் அப்படின்னா நிலநடுக்க விசை. எர்த்துக்வேக் இன்டென்சிட்டி அப்படின்னா நிலநடுக்க செறிவு, எர்த்துக்வேக் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நிலநடுக்க செறிவு. எர்த்துக்வேக் மேக்னிடியூட் அப்படின்னா நிலநடுக்க அளவு, மேக்னிடியூட் அப்படிங்கிறது நிலநடுக்க அளவு, எர்த்துக்வேக் மேக்னிடியூட் நிலநடுக்க அளவு. எர்த்துக்வேக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நிலநடுக்க தடையமைவு, ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தடையமைவு, நிலநடுக்க தடையமைவு. எர்த்து கிரஸ்ட் அப்படிங்கிறது நில மேற்படிவு, எர்த்து கிரஸ்ட் அப்படின்னா நில மேற்படிவு. நம்ம ஜியாகிரபியில் வந்து க்ரஸ்ட்டு கோர் அப்படிலாம் படிச்சிருப்போம். க்ரஸ்ட் அப்படின்னா மேலோடுன்னு என்னமோ படிச்சிருப்போம். எர்த்து க்ரஸ்ட் அப்படின்னா நில மேற்படிவு. எர்த்து ட்ரெமர் அப்படிங்கிறது நில அதிர்வு, எர்த்து ட்ரெமர்னா நில அதிர்வு. எர்த்து வாம் மேன்யூர் அப்படின்னா மண்புழு உரம், எர்த்து வாம் அப்படிங்கிறது நமக்கு மண்புழுன்னு தெரியும், மேன்யூர் அப்படின்னா உரம், மண்புழு உரம். எர்த்தி ஓடர் அப்படிங்கிறது மண்மனம், எர்த்தி ஓடர்னா மண்மனம். ஏர் விக் அப்படிங்கிறது கொடுக்கி தோல் இறகி, ஏர் விக் அப்படிங்கிறது கொடுக்கி தோல் இறகி அப்படியா, கொடுக்கி தோல் இறகி. ஏர் வாம் அப்படின்னா ஓயா நினைவிசை, ஏர் வாம் அப்படிங்கிறது ஓயா நினைவிசை, ஓயாமல் நினச்சிக்கிட்டு இருக்கிற விசை போல். ஏர் வாம் அப்படின்னா ஓயா நினைவிசை. ஈஸ் அப்படிங்கிறது இலகு எளிமை ஆறுதல், ஈஸ்னா இலகு எளிமை ஆறுதல். ஈஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படின்னா ஒலிப்பு எளிமை வந்து ஈஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். ஈசல் அப்படின்னா நிலைச்சட்டம், ஈசல்னா நிலைச்சட்டம். ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது தடையில்லா நுகர்வு நிலை. துய்ப்பு நுழைந்து செல்லும் வழி உரிமை. துணை விரிவு கட்டுமானம், எதுனா ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது, ஈஸ்மெண்ட்னா தடையில்லா நுகர்வு நிலை. துய்ப்புரிமை நுழைந்து செல்லும் வழி உரிமை. துணை விரிவு கட்டுமானம், இதுனா ஈஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஈஸ்மெண்ட் கியூர் அப்படிங்கிறது எளிதாக்கு வளைவு, ஈஸ்மெண்ட் கியூர் அப்படின்னா எளிதாக்கு வளைவு. ஈஸ்மெண்ட் ரைட் அப்படின்னா துய்ப்புரிமை. ஈஸிலி அப்படின்னா இலகுவாக எளிதாக, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லல, இலகுவாக எளிதாக. ஈஸினஸ் அப்படின்னா இலகுவான தன்மை. ஈஸ்ட்னா கிழக்கு. ஈஸ்டர்லைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா கீழ்காற்று குறியீடு, ஈஸ்டர்லைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கீழ்காற்று குறியீடு. ஈஸ்டர்ன் அப்படின்னா கிழக்கத்திய, ஈஸ்டர்ன் அப்படிங்கிறது கிழக்கத்திய. ஈஸ்டர்ன் டைலக்ட் அப்படிங்கிறது கீழே கிளைமொழி, டைலக்ட் அப்படிங்கிறது கிளைமொழி. அப்போ ஈஸ்டர்ன் டைலக்ட் அப்படின்னா கீழே கிளைமொழி. ஈஸ்ட் வார்டு அப்படின்னா கிழக்கு நோக்கிய, ஈஸ்ட் வார்டு கிழக்காக கிழக்கு நோக்கிய. ஈஸி அப்படின்னா எளிதான கவலையற்ற. ஈஸி மார்க்கெட் அப்படின்னா தளர்ந்த சந்தை, ஈஸி மார்க்கெட்னா தளர்ந்த சந்தை. ஈட்னா தின், ஈட் அப்படிங்கிறது உண்ணு தின்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஈட்டபிள் அப்படின்னா உண்ணத்தக்க, ஈட்டபிள் இது ஈட்டபிள் ஃபுட் தான், உண்ணத்தக்க உணவு தான் அப்படிங்கிற மாதிரி. ஈட்டரி அப்படின்னா தின்பண்டம் நொறுவை, ஈட்டரி அப்படிங்கிறது தின்பண்டம் நொறுவை. யூடிவி அப்படின்னா இன்தேரல், யூடிவி அப்படிங்கிறது இன்தேரல். இ ஆக்ஷன் அப்படின்னா மின் ஏலம், ஆக்ஷன் அப்படிங்கிறது மின் ஏலம். ஆக்ஷன் நோட்டீஸ் அப்படிங்கிறது மின் ஏல அறிவிப்பு. ஆக்ஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது மின் ஏல அட்டவணை, ஆக்ஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது மின் ஏல அட்டவணை. ஈவிஸ் அப்படின்னா இரவானம், ஈவஸ் அப்படிங்கிறது இரவானம், ஈவஸ்னா இரவானம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸில் இப்போ ஃபஸ்ட்டு 4 பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம். சீரீஸோட ப்ரீவியஸ் பேஜ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.